ஒரு சிங்கமும், ராமும் அப்படின்றவரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஏன் எப்போ பார்த்தாலும் காட்டில இருக்க மிருகத்து கூடவே மனுஷன் கூட சேர்த்து வச்சு பேசுறேன்னு சொல்றீங்களா? அதுதான் வந்து நம்ம மனுஷனுக்குள்ள ஆழ் மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து ஏதோ ஒரு மிருகத்து கூட சொல்லும்போது தான் இன்னும் நல்லா நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். அதனால தான் நம்ம சிங்கத்தை எடுத்துக்கிறது எப்பவுமே. ஸோ இப்போ 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஒரு சிங்கமும், ராமுவும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரும் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. காலையில சிங்கத்தை வாக்கிங் கூட்டு போறாருன்னு வச்சுக்கங்களேன். வாக்கிங் கூட்டு போயிட்டுருக்காரு. அப்போ அவங்க 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு வாக்குவாதம் வந்து போகுது. சிங்கத்துக்கும் மனுஷனுக்கும் நடுவில் வாக்குவாதம். அதில் யார் ரொம்ப வீரமானவங்க அப்படின்றது தான் அதில் டாபிக். இப்போ மனுஷங்க பக்கத்தில் இருந்த ராமு வந்து நிறைய சொல்லிகிட்டே இருக்கார். நாங்கள் தான் ரொம்ப வீரமானவங்க, இந்த உலகத்தையும் நாங்கள் தான் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த எடுத்து சொல்லிகிட்டே இருக்கார். இப்போ சிங்கம் சும்மா இருக்குமா? அதோட வியூ பாயிண்ட்டு அதை எடுத்து சொல்லுது. உலகத்தில் மொத்தமே வந்து இவ்வளோ சின்ன உலகம், அதில் ஒரு 32% வந்து காடு தான் இருக்குது. அந்த நிலப்பரப்பில் அந்த காட்டுக்கே நாங்கள் தான் ராஜா. அங்கே வந்து தனியாக வந்து இதை சொல்லிப்பார் யார் வீரமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க. இப்போது வர வழியில் ஒரு சிலை ஒன்று இருக்குது. சிலை எப்படி இருக்குன்னா, ஒரு மனுஷன் வந்து குதிரையில் உட்காந்துருக்காரு. கீழே ஒரு சிங்கத்தை போட்டு குத்திட்டு இருக்காரு, வேட்டையாடுறாரு. அந்த சிலவே பார்த்த உடனே ராம சொல்கிறார், பார்த்தியா மனுஷங்க தான் ரொம்ப வீரமானவங்க அப்படின்ட்டு. அந்த சிலையை பார்த்துட்டு நம்ம சிங்கமும் சொல்லுது, சரி இந்த சிலையை செஞ்சது யாரு அப்படின்னு கேட்கு. ஒரு மனுஷன் தான் அப்படிங்கிறார் ராமு. பார்த்தியா, மனுஷன் செஞ்சதுனால தான் மனுஷன் மேலே இருக்காரு. இதே சிங்கம் செஞ்சுருந்தா சிங்கம் தான் மேலே இருந்திருக்கும், மனுஷன் கீழே இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லிச்சு. இந்த கதையில் இருக்கிற சிங்கமும் ராமும் என்ன நினைக்கிறாங்களோ இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம். எல்லா விஷயத்துலையும் நமக்குன்னு ஒரு பார்வை இருக்குது, அதுதான் சரின்னு நம்ம நினைக்கிறோம். இது கணவன் மனைவி நடுவில் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் இருக்கலாம், கூட வேலை செய்கிறவங்க கூட இருக்கலாம், ஏன் அரசியல்வாதியாக கூட இருக்கலாமே. எல்லாருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு பார்வை இருக்குது, அவங்க சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். உளவியலில் எம்பத்தி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்படி தமிழில் சொல்லணும்னா அது பச்சாதாபம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து டிரான்ஸ்லேஷன் லிட்டரலாக. அதை எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கும் நமக்கு கூட இருக்கிறவங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த பிரச்சனையில் அவங்க நிலைமையில் நம்மளை வச்சு பார்க்கறது தான் இந்த எம்பத்தி, பச்சாதாபம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குணம் வந்து நிறைய சிக்கல்கள், நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே தீர்க்கிறதுக்காக உதவி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருக்கு நடுவில் ஏதோ வாய்க்க தகராறு நடுவில் என்னை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மூளையில் அடிக்க வேண்டிய முதல் மணி இந்த பச்சாதாபம் தான். இதை நம்ம நார்மலாக டே டு டே லைஃப்பில் எப்படி ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக நச்சுன்னு 4